சரி, நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா செகண்ட் யூனிட்ல வந்து ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக முக்கியமாக நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேரக்டர், அதே மாதிரி கிளாசிபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்போம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பான் கிளாசிபிகேஷன், அது வந்து 1974 இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் இதுல வந்து நமக்கு பொதுவாக இருக்கக்கூடியது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ், வெஜிடேட்டிவ் அண்ட் அனாட்டமி அண்ட் த ரீப்ரொடக்டிவ் கேரக்டர். எது மெயினாக பார்க்கணும் அப்படின்னா சைக்கடேல்ஸ், ஜிங்கோயல்ஸ், அதே மாதிரி கோனிபரியல்ஸ், நீட்டம். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பியில் எக்ஸாமில் நமக்கு வந்து இந்த நீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சைக்கஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா, அதை நம்ம எது என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ப்ளஸ் இன்க்ளூடிங் ஸ்கூல் புக் இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு யூஜிடிஆர்பியுமே பேசிக் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு யூஜிடிஆர்பி மெட்டீரியலும் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். சரி, அடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிளாசிபிகேஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 1924 ஸ்பான் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கிளாசிபிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பில்ஜர், அதே மாதிரி வந்து நமக்கு மில்ச்சர், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 ஆர்டர்ஸா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை ஆர்டர் அப்படின்னா ஒரு 9 ஆர்டர்ஸா வந்து இது பண்ணியிருக்காங்க. பிரச்சனை மொத்தம் எத்தனை ஆர்டரா வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 9 ஆர்டர்ஸ். இதுல சைக்கடாப்சிடா, கோனிபராப்சிடா, அதே மாதிரி நீட்டாப்சிடா, நீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா இதுல நமக்கு இருக்கு. இதுல பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுல சைக்கடாப்சிடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல டெரிடோஃபர்மேல்ஸ், பெனிடேட்டேல்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து பென்டோசைலேல்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி கேரக்டர் வருது அப்படின்னா நமக்கு பெனிடேட்டேல்ஸ், பென்டோசைலேல்ஸ், சைக்கடேல்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கடாப்சிடா பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதே வந்து கோனிபராப்சிடா அப்படிங்கறத பேஸ் பண்ணி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்டடேல்ஸ், அதே மாதிரி கோனிபராப்சிடா, டாக்கியல்ஸ் சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஜிங்கோயல்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. நீட்டாப்சிடா பொறுத்த வரைக்கும் நீட்டம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இது கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி இந்த பெந்தமெண்டோகிற கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஜிம்னோஸ்போமை 2019 நினைக்கிறேன், அதுல ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க எத்தனை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு, அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து நமக்கு சைக்கடாப்சிடா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சைக்கடாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. சைக்கடாப்சிடா பொறுத்த வரைக்கும் டெரிடோஃபர்மேல்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னா லெஜினாப்ட்ரீஸ், அதுக்கப்புறமேட்டு மெடுலோசா இருக்கு, கலாமோபிட்டிஸ், கிளையாப்ட்ரீஸ், அதே மாதிரி சைலோப்டரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் சைட்டோனியம். இந்த மாதிரி மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 7 இதை அவங்க பிரிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை இதா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 7 இதா பிரிக்கிறாங்க. அடுத்தது பெனிடேட்டேல்ஸ். அடுத்த பேஸ் பண்ணி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பெனிடேட்டேல்ஸ் பொறுத்த வரைக்கும் வில்லியம்சோனியா, வயலாண்டேசி, சைக்கடேசில வந்து சைக்காடியே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிஸ் இருக்கு. அடுத்து நமக்கு வந்து பென்டோசைலேல்ஸ், பென்டோசைலா, இது சாகினியா அவருடைய கிளாசிபிகேஷன்ல இதுல வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து சைக்கடேல்ஸ் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சைக்கடேசில வந்து நமக்கு ஜைக்கஸ் ஜமியா ரெண்டுமே, அதே மாதிரி நெல்சோனியா, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசிஸ்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோனிபெராப்சிடா. என்ன பேஸ் பண்ணி வருது அப்படின்னா கோனிபெராப்சிடா பேஸ் பண்ணி வரக்கூடியது. கோனிபெராப்சிடா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா எரிட்டோபைட்டேசி, எரிஸ்டோபைட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார்டிடேல்ஸ் அப்படின்னால இதய வடிவம் கொண்டது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்டிடேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து போரோசைலேஸ், அதே மாதிரி நமக்கு வந்து போரோசைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அடுத்தது நமக்கு வந்து கோனிஃபெரேல்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 ஃபேமிலி இருக்கு. லேபியேசி, லேபியே, வைட்டேசி அப்படின்னா வால்டாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கு. அப்புறம் பாலிசைசியா வந்து பாலிசைசியா. இதுல வந்து நமக்கு பைனேசியில முக்கியமா நம்ம கேட்கக்கூடியது வந்து பைனஸ்ல இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஏபிஸ், பிசியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சில பீசஸ். அதுக்கப்புறம் நமக்கு டாக்ஸோடியம், என்னென்ன பீசஸ் இருக்கு அப்படின்னா டாக்ஸோடியம். அதுக்கடுத்தது போடோகார்பஸ், என்னென்ன பீசஸ் அரேஞ்சா இருக்கு அப்படின்னா போடோகார்பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செப்லோடாக்சிஸ் இருக்கு. ஆரக்கேரியா அகாத்திஸ், இது எல்லாமே எதுல வரக்கூடியது அப்படின்னா கோனிபெரேல்ஸ் ஆர்டர் கீழே வருது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இப்ப இதுல வந்து எது எல்லாமே கோனிபெரேல்ஸ் ஆர்டருக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது டாக்ஸியல்ஸ், டாக்ஸஸ்டோரியா. அதே மாதிரி ஜிங்கோ, இந்த ஜிங்கோ பைலோபா முக்கியமான ஒண்ணு. லாஸ்ட் இயர் கூட நினைக்கிறேன் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஜிங்கோ பைலோபா பேஸ் பண்ணி கேட்ட மாதிரி இருக்கு. அப்ப இதுல வந்து ட்ரைகோபைட்டேசி, அப்புறம் ஜிங்கோஎஸ், ஜிங்கோ. இது வந்து நமக்கு எந்த மாதிரி கேரக்டர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கஸ், பைனஸ். இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பண்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நிறைய எதிர்பார்க்கலாம். நீட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டம் ஒரு முக்கியமான பீசிஸ். இது வந்து நீட்டம் உலா, லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க, ஒரு கொடி தாவரம். அதே மாதிரி வெல்விச்சியே, அதுக்கப்புறம் எபிட்ரேசி, எபிட்ரா, இதெல்லாம் வந்து பொதுவா இருக்கக்கூடிய பீசிஸ். சரிங்களா? கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது எந்த வருஷத்துல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் பார்க்கணும் அப்படிங்கறதையும் பார்த்துங்க. சரிங்களா? எல்லா கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்க தேவையில்லை. அவங்க கொடுத்திருக்கிற 1974க்கான ஸ்பான் கிளாசிபிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். மெயினா பார்க்கக்கூடியது ஸ்பான் கிளாசிபிகேஷன் தான் பார்க்கணும். சரி, அடுத்தது இன்னைக்கு என்னாச்சு, ஓவர் சேட்டை பண்ணது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கடாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளான் பாடி என்ன அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வெல் டெவலப்டு கண்டிஷன்ல வந்து உருவாயிரும். இப்போ பிளான் பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். என்ன கேரக்டர் வரும் அப்படின்னா நமக்கு ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். இது முக்கியமா பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். எந்த மாதிரி டைப்னா ஸ்போரோபைட். இதுல வந்து நமக்கு இந்த டிஎம்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது என்ன டிஎம்டினா டயேசியஸ், மோனோசியஸ், டயேசியஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ண அப்படின்னா நினைப்பு வச்சுங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைன்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரி, பிளான் பாடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட், ஸ்டெம் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆயிருக்கும். ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்துடும். டெடோஃபைட் மாதிரி இல்லாம வாட்டரை விட்டு வெளியே வந்துடும். நிறைய பீசஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வறட்சியில வாழக்கூடிய தாவரங்கள், அதாவது நம்ம டெரிடோஃபைட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தாவரங்களா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு டெரிடோஃபைட் பிளான்ட்டா கூட நீங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அப்ப நீங்க இந்த பீசிஸை வந்து என்ன பார்க்க அப்படின்னா ஒரு டெரிடோஃபைட் பிளான்ட்டா, அதுல வந்து ஜீரோபைட்டிக் கேரக்டர் என்ன பண்ண முடியும்னா இதுல நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஜீரோபைட்டிக் அப்படின்னா வறட்சியில வாழக்கூடிய தாவரங்கள், இந்த மாதிரி பண்பு இருக்கா அப்படின்னா ஆமா, வறட்சியில் வாழக்கூடிய பண்பு வந்து நமக்கு என்னது அப்படின்னா இருக்கு. அடுத்தது இதோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல எஸ்டிமேட் தட் இஸ் அ பிளான்ட் ஐயூன் க்ரோன் ஒன்லி கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வளருதுன்னா
ஒரு 2ல இருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் வளரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000 years under natural condition. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நேச்சுரல் கண்டிஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா, யங் லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா சர்சினேட் வேனேஷன், சுருள் அமைவு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான கேரக்டர். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்த சுருள் அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முக்கியமான ஒண்ணு, சர்சினேட் வேனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வுட்டை பொறுத்த வரைக்கும் பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேனோசைலிக். சரிங்களா, என்ன டைப் ஆஃப் வுட் இருக்கு அப்படின்னா மேனோசைலிக்னு சொல்லக்கூடிய வுட் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, மேனோசைலிக். அதே மாதிரி நமக்கு வந்து இதெல்லாம் பைனஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா பிக்னோசைலிக். இந்த மாதிரி வுட் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ வுட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மேனோ அப்படின்னா 1, அதான் நமக்கு மேனோ அப்படின்னு சொல்லக்கூடியது. மேனோசைலிக் பேஸ் பண்ணி பிக்னோசைலிக் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கணும். இதுல வேற ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மியூசிலேஜ் கேனால். என்ன பண்பு இருக்கு அப்படின்னா நமக்கு மியூசிலேஜ் கேனால். சரிங்களா, ஒரு வளவளப்பான அந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். இது எங்க அப்படின்னா பிரசன்ட் இன் பித் as well as கார்டெக்ஸ். பித்து கார்டெக்ஸ் அந்த மாதிரி பகுதியில வந்து இது காணப்படுது. லீப் ட்ரேஸ் பொறுத்த வரைக்கும் இலை இழுவை அப்படின்னு சொல்லக்கூடியது டிப்ளோசைலிக் அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கு. பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டயேசியஸ் வித்தவுட் எக்ஸ்பென்ஷன் அண்டர் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த டயேசியஸ் நோட் பண்ணீங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது டிஎம்டி அப்படின்னு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. டயேசியஸ், மோனோசியஸ், டயேசியஸ், அதுதான் டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சைக்கஸ்னா நமக்கு வந்து டயேசியஸ், பைனஸ் வந்து மோனோசியஸ், நீட்டம் அப்படின்னா டயேசியஸ். இது பக்கத்துல எழுதி வைங்க, டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. டயேசியஸ், மோனோசியஸ், டயேசியஸ். அதை பேஸ் பண்ணி டிஎம்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதனால இது என்ன பண்ணலாம்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டயேசியஸ் வித்தவுட் எக்ஸெப்ஷன் அண்ட் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஜெனரலி ஃபார்ம். எதை உருவாக்குனா கோன் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குது. சரிங்களா, கோன், கூம்பு இந்த மாதிரி அமைப்பை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உருவாக்கும். கோன் அல்லது கூம்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கும். சரிங்களா, இப்ப சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேல் இருக்காதா ஃபீமேல் இருக்காதா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கோன் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சைக்கஸ்ல மேல் அப்படிங்கிற கோன் இருக்கும், ஃபீமேல் கோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்சென்ட். இந்த இடத்துல எழுதுங்க. சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கோன் ஆப்சென்ட் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு வந்து பனைமரம், ஈச்ச மரம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். கோன் பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த பகுதியில காணப்படும் அப்படின்னா லேட்ரல் இன் பொசிஷன், அதாவது நுனி பகுதியில வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா நுனி பகுதியில இது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. என்ன நுனி பகுதியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே வந்துகிட்டே இருக்கு. இதை நோட் பண்ணிச்சுங்க. கோன் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா நுனி பகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் பொசிஷன், நுனி பகுதி. மேல் கோன் வந்து மைக்ரோஸ்போரோபில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அரேஞ்ச்டு ஆன் கோன் ஆக்சிஸ் த ஃபார்ம் த காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு நெருக்கமான அமைப்பா வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். இந்த மேல் கோனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரோபில் அப்படின்னு சொல்லுவோம். மேல் கோனை என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்போரோபில் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மேல் கோனுக்கு பேர் என்னன்னா மைக்ரோஸ்போரோபில். அடுத்தது மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச்டு ஆன் த அபாக்சியல் சைடு. மைக்ரோஸ்பொராஞ்சியம், சரிங்க, மைக்ரோஸ்பொராஞ்சியம் எங்க காணப்படுதுன்னா அபாக்சியல் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து நமக்கு என்ன பண்ணுனா இது காணப்படும்.
அபாக்சியல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கீழ்ப்புறமா மேல்புறங்களா? என்ன சொல்லலாம்? அபாக்சியல், அடாக்சியல் எழுதி வைங்க இந்த இடத்துல. அடாக்சியல்னா என்ன, அபாக்சியல்னா என்ன எழுதி வைங்க. அபாக்சியல் எந்த புறத்தில் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேங்களா? அடாக்சியல்னா மேல் பகுதி, அபாக்சியல்னா கீழ் பகுதி. சோ இது எங்க காணப்படுது அப்படின்னா கீழ்ப்பகுதியில காணப்படுகிறது. இது எங்க காணப்படுகிறதுனா கீழ்ப்பகுதியில காணப்படுகிறது. எந்த பகுதியில காணப்படும் அப்படின்னா கீழ்ப்பகுதியில காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க காணப்படும்னு கேட்பாங்க. Microsporangium arranged on the abaxial side of the microsporapil. Flagella பொறுத்த வரைக்கும் அந்த sperm arranged in a spiral band. எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பைரல் பேண்ட், எப்படின்னா சுருள் வடிவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து நமக்கு மேல் கோன் சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் எதை கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படிங்கறத ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஓவியூல் பெருசா? ஆமா பெருசு. சரிங்களா? இதுல வந்து நீங்க எந்த கேரக்டர் கேட்டாலும், ஏன்னா இங்க ஓவரி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜிம்னோஸ்போம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். நேக்கடு சீட் அண்ட் நேக்கடு ஓவியூல். இதுல இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா நேக்கடு சீட் அண்ட் நேக்கடு ஓவியூல். அதனாலதான் ஜிம்னோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஜிம்னோனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஞ்சியோனா பாக்ஸ். ஆஞ்சியோனா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாக்ஸ். இதுல ஜிம்னோ அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன். அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஜிம்னோஸ்போம் அப்படின்னாலே திறந்த விதை கொண்ட, மூடிய விதை கொண்ட அந்த மாதிரி அமைப்பு சொல்றது. அப்ப மூடிய விதை கொண்ட அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள், திறந்த விதை கொண்ட அப்படின்னா ஜிம்னோஸ்போம் தாவரங்கள். இதுல ஃபிளஜெல்லா ஸ்பெர்ம் அரேஞ்ச்ட் இன் ஸ்பைரல் பாண்ட். மேல் கேமெட் வந்து பாத்தீங்கன்னா வெரி லார்ஜ். நான் சொன்ன மாதிரி எதை கேட்டாலும் என்ன பண்ணணும், இதுல வந்து பெருசா தான் இருக்கும். சைக்கஸ் ஓவியூல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சைக்கஸ் ஓவியூல் எப்படி இருக்குன்னா பெருசா தான் இருக்கும். ஓவரி இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஓவரி இதுல இருக்காது. அதே மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து எண்டோஸ்பெர்ம் பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. பிஃபோர் ஃபெர்டிலைசேஷனா, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனா, எண்டோஸ்பெர்ம் என்ன கண்டிஷன்ல இருக்கும், இதெல்லாம் முக்கியமா கேட்கக்கூடியது. ஜிம்னோஸ்பெர்ம்னாலே எண்டோஸ்பெர்ம் வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கு முன்பாகவே எண்டோஸ்பெர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா தோன்றிவிடும். அதாவது கரு ஊன் திசு அப்படிங்கிறது வந்து தோன்றிடும். அதை எழுதிக்கங்க. எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் ஹாப்ளாய்டு கண்டிஷன், கருவுறுதலுக்கு முன்பாக என்ன பண்ண அப்படின்னா இங்க தோன்றிடும். எப்ப தோன்றும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கருவுறுதலுக்கு முன்பாகவே இங்க உருவாயிரும். கிட்டத்தட்ட இதுல பாருங்க இந்த மைக்ரோசைக்கஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 இருந்து 210 மியூ வரைக்கும் இருக்கு. இன் சைக்கஸ் ரெவல்யூட்டால பொறுத்த வரைக்கும் 400 மியூ லார்ஜஸ்ட் இன் சிகோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுல ரொம்ப பெரிய சைஸ் எது அப்படின்னா சைக்கஸ் ரெவல்யூட்டாவில் இருக்கக்கூடிய அந்த கேமிட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெருசா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து சைக்கஸ் ரெவல்யூட்டா பொறுத்த வரைக்கும் 400 மியூ எத்தனை இருக்கு அப்படின்னா 400 மியூ வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து மெகாஸ்போரோபில் பொறுத்த வரைக்கும் foliage, அதோட இலை வந்து பாத்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், டிப் போர்ஷன் ஆஃப் விச் இஸ் ஸ்டெரைல். அந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, மலடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மலட்டு பகுதியா நமக்கு என்ன பண்ணுனா காணப்படும். இதுல நிறைய ஓவியல்ஸ் இருக்கு. 2 to 8 வரைக்கும் இருக்கு.
அரேஞ்சு எப்படி காணப்படுது அப்படின்னா இருக்கக்கூடியதுல மைய பகுதியில வந்து நமக்கு காணப்படும். இதுல எங்க காணப்படும் அப்படின்னா இதுல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மைய பகுதியில வந்து நம்ம இதை பார்க்கலாம். இந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னா மிடில் ரீஜன்ல வந்து நம்ம இதை பார்க்கலாம். மிடில் இந்த மாதிரி பகுதியில வந்து காணப்படும். அடுத்தது several ovules வந்து பாத்தீங்கன்னா 2 அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓவியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோபஸ் அப்படின்னா ஆர்த்தோட்ரோபஸ் இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்த்தோட்ரோபஸ் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடியது. ஓவியல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத நம்ம ஆர்த்தோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுனா அரேஞ்ச் ஆகும். அபிக்கல் மெரிஸ்டம் இன் சைக்கஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி மேசிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நல்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் சொன்ன இல்லையா ஈச்ச மரம் பனைமரம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். பிளான்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் ஸ்போரோபைட் அண்ட் த ஸ்போரோபைட் வந்து நமக்கு ரிச் பிரான்ச்டு ட்ரீ ஷ்ரப் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல இந்த ஜூனிபர்னஸ் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. தரை படர்ந்து போற மாதிரி என்ன பண்ணணும்னா இருக்கும். They are generally evergreen xerophytic, but genera such as Larix, Metasequoia, the Taxodium இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா deciduous இதெல்லாம் எங்க காணப்படுதுன்னா இலையுதிர் காடுகள். இதை எழுதி வைங்க. எந்த இடத்துல இது காணப்படுதுன்னா இலையுதிர் காடுகள் இந்த பகுதியில வந்து காணப்படுகிறது. எங்க காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா இலையுதிர் காடுகள்ல நம்ம பார்க்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. இலையுதிர் காடுகள்ல வந்து இந்த அமைப்பை பார்க்கலாம். பொதுவாக சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்போனிபரஸ் காலத்துல இருந்தே வந்து நமக்கு தோன்றிச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. The present in time, the growth habit அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துல டாமினண்டா இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நமக்கு இந்த மீசோசோயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாமினண்டா இருக்கும். நம்ம ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கஸோட முக்கியமானது வந்து ஏஜ் என்ன அப்படின்னா நமக்கு மீசோசோயிக் காலகட்டம் தான். நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் எந்த ஸ்டேஜ் ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் இது எல்லாமே என்னன்னா மீசோசோயிக் மிடில் இயர்ல வரக்கூடியது. சரிங்களா? அதாவது சீனோசோயிக்கும் பாலியோசோயிக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியது இந்த மீசோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலகட்டத்துல தான் இது என்ன பண்ணுதுன்னா பெரும்பாலும் காணப்படுகிறது. இதுல பெரிய ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செகோயா இது வந்து நமக்கு டாக்ஸோடியம் இதெல்லாம் வந்து நமக்கு கோனிபரஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கோனிபரஸ்ல இருக்கக்கூடிய ஏன்னா கோனிபரஸ் வந்து ஃபைனஸ் ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட் யாருன்னா கோனிபரஸ் தான். நமக்கு பைனஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட். நீங்க டைனோசரஸ் இருக்கக்கூடிய அந்த ஜுராசிக் பார்க் அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய மரமா இருக்கும். அந்த மரத்துக்கு நடுவுல டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே அந்த மரமெல்லாம் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அவ்வளவு பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு. இன்னமும் செக்கோயா மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கோயான்னு சொல்லக்கூடியது கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட 2500 அடி வரைக்கும் வளரக்கூடிய தாவரங்கள் இன்னமும் வந்து நமக்கு காணப்படுது. சரிங்களா? இதே மைனோச்சர் ஃபார்ம் டகாடியம் போடோக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு சில சென்டிமீட்டர் மட்டும்தான் நமக்கு இந்த டாக்ரிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ் காணப்படும். என்ன பீசிஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பீசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மட்டும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. சரிங்களா? அடுத்தது நமக்கு பிரான்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மே பி டைமார்பிக் இன் பைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. இரு பக்கம் நமக்கு என்ன பண்ணணும்னா கிளைத்த மாதிரி வந்து நமக்கு பைனஸ்ல இருக்கு. ஸ்டெம் கண்டெயின் இது நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். ஏன்னா மோஸ்ட்லி செகண்டரி growthங்கிறது வந்து நமக்கு இங்க இருக்கும். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா பிக்னோசைலிக் வுட். என்ன டைப் ஆஃப் வுட் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பிக்னோசைலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வுட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். என்ன டைப் அப்படின்னா பிக்னோசைலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது.
எந்த மாதிரி wood காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா pycnoxylic அப்படிங்கிற wood வந்து இதுல காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைப் ஆஃப் wood கேட்டதுன்னா pycnoxylic அப்படிங்கிற wood வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து செகண்டரி wood consist of இங்க என்ன காணனா tracheids அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. large uniseriate or rarely multiseriate. இங்க என்ன காணப்படாதுன்னா the companion cells, the vessels இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஞ்சியோஸ்போமுக்கான கேரக்டர். ஆனா நீட்டத்துல மட்டும் எக்ஸப்ட் என்ன காணப்படும்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீட்டத்துல காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. நீட்டம் தாவரத்துல வந்து என்ன காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீட்டம் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீட்டம் தாவரத்துல காணப்படும். சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ரெசின் கேனால் பைனஸ்ல ஒரு முக்கியமான இன்னொரு கேரக்டர் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ரெசின் கேனால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டா இருக்கும். லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப். ஏன்னா இதுவும் நமக்கு பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஆர்டி எக்ஸாம்லயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ foliage leaves and scaly leaves செதில் இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இதுல நிறைய டைப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 2 இலையுமே முக்கியம். இதை நான் உங்களுக்கு வந்து பைனஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எது இதுல என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. The generally arranged in spirally and only in opposite or folded manner. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா சுருள் வடிவத்துல இருக்கு. சரிங்களா? ஆப்போசிட்டா இருக்கு. அதே மாதிரி வட்ட வடிவத்துல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. foliage leaves or filiform அதே மாதிரி நமக்கு வந்து filiform நூல் இலை போன்ற அல்லது needle like is called the needle. இது வந்து நமக்கு லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அகலமான பகுதியா வந்து நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோனோசியஸ் ஆர் டயேசியஸ். reproductive organ or unisexual cone. சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து மெயினா பைனஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோசியஸ் தான் சொல்லுவோம். யூனிசெக்சுவல் கோன் இருக்கும். ஸ்போரோபில் பொறுத்த வரைக்கும் ஜெனரலி அரேஞ்ச்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கோன். எதை உருவாக்குதுன்னா கோனை உருவாக்குது. காமன் நேம் கோனிபரஸ். பொதுவான பேர் வந்து கோனிபரஸ். இதுல வந்து நமக்கு ஆண் பெண் ரெண்டுமே நமக்கு இருக்கும். சைக்கஸ்ல மட்டும்தான் என்ன அப்படின்னா பெண் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த அமைப்பு இருக்காது. சரிங்களா? கோன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. அதை வந்து நம்ம மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு இருக்கும். மைக்ரோஸ்ட்ரோபேல ஆர் மேல் கோன் சிம்பிள் அண்ட் கண்டைன் தி மெனி ஸ்கேல் லைக் அதாவது செதில்கள் போன்ற அமைப்பு காணப்படும். போலன் கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விங்டு. அதாவது நமக்கு வந்து இது முக்கியமான ஒரு கொஸ்டின். போலன் கிரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இறக்கை கொண்டது இருக்கு அப்படின்னா போலன் கிரைன்ஸ் இந்த மாதிரி ரெக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அன்விங்டு வந்து டாக்ஸோடியம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அன்விங்டு எது அப்படின்னா டாக்ஸோடியம் சொல்லக்கூடியது அன்விங்டு. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது இந்த விதைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கை இருக்கிறதுனால நமக்கு வந்து விதை வந்து ஈஸியா காற்றின் மூலம் பரவக்கூடியது. ஸோ அனிமோபில்லஸ். மேல் கேமிட் வந்து நமக்கு நகராத அமைப்பு நான் மொட்டைல். இது நோட் பண்ணிச்சுங்க. பைனஸ் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டைல் அதாவது நான் மொட்டைல் நகராத அமைப்பை கொண்டது. ஃபீமேல் கோன் பொறுத்த வரைக்கும் மெகாஸ்ட்ரோபேலை கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்டெரைல் பிராக்ட் ஸ்கேல்ஸ். சரிங்களா? நிறைய மலட்டு செதில் அதாவது செதில்கள் போன்ற அமைப்பு காணப்படுது. ஃபெர்டைல் ஓவ்லிபரஸ் ஸ்கேல் வளமான என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு ஓவ்லிபரஸ் ஸ்கேல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. இதை நோட் பண்ணீங்க. அதாவது மலட்டு பிராட் ஸ்கேல் இருக்கு, வளமான ஓவ்லிபரஸ் ஸ்கேல் இருக்கு. அண்ட் அப்பர் ஆர் இந்த ஆக்சில் ஓவ்லிபரஸ் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் 1 to many ஓவியல். ஒன்னுல இருந்து நிறைய ஓவியல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பாலினேஷன் இந்த அனிமோபில்லஸ் காற்றின் மூலம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாலினேஷன் நடக்கும். ஃபீமேல் கேமெட்டோபைட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ஸ்போரோபைட். ஏன்னா இதெல்லாமே நமக்கு வெல் டெவலப்டு கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். அதுல இன்னொரு கேரக்டர் நமக்கு பாலி எம்பிரியோனிக் கேரக்டர். இது ஒண்ணு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? பல கரு உறுது நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பைனஸ்ல பொதுவா பார்க்கலாம். சீட் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம் விங்டு வித் ஹார்ட் டெஸ்டம். நல்ல கடினமான வெளி உறை காணப்படும். காட்லன் பொறுத்த வரைக்கும் 2 to many காட்லன் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து நீட்டம். நீட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டரும் இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். நீட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம். அதனாலதான் நீட்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமோட கேரக்டர் இருக்கும், ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டர் இருக்கும். There is a woody plant of which some species are tree. நீட்டம் நிமோன் பொறுத்த வரைக்கும் மெனி ஆர் லயனாஸ் அல்லது கொடி அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான். ஷ்ரப் ஒரு சில சென்டிமீட்டர் மட்டும் வளரக்கூடியது. ஸ்டம்பி டர்னிப் லைக் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி அமைப்பு வந்து எதுல காணப்படுது அப்படின்னா நமக்கு வெல்விச்சியாவில் நமக்கு அந்த மாதிரி அமைப்பை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த தாவரத்துல அப்படின்னா நமக்கு வந்து வெல்விச்சியா தாவரத்துல. சரிங்களா, இது ஒண்ணு முக்கியமா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம்பிள் எலிப்டிக்கல் ஆர் ஸ்ட்ராப் ஷேப்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரி ஒரு இந்த பனைமரம் இந்த இதுல தென்னமரத்துல பாக்குறீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணா ஸ்ட்ராப் ஷேப்டு இருக்கும், அல்லது வந்து நமக்கு சின்ன சின்ன செதில்கள் போன்ற அமைப்பு இருக்கும். That's a generally opposite or folded. பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும், அல்லது வட்டமான அமைவுல என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படலாம். இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வட்டமான அமைப்பா வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கேன் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா ஒரு வட்டமான அமைப்பும் நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. They are generally opposite or folded. Vessels வந்து பாத்தீங்கன்னா present in a secondary wood. ஏன்னா இந்த கேரக்டர் நீங்க என்ன பண்ண முடியும்னா இங்க இந்த வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது காணப்படக்கூடியது நீட்டத்துல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இந்த பண்பு வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஆஞ்சியோஸ்போம் பண்போட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒத்து போகுது அப்படிங்கிற கான்செப்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லுவோம். சரிங்களா, அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதை நம்ம பண்ணிச்சு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்து ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல இந்த குபியூல் அப்படிங்கிற மஞ்சரி அமைப்பு இருக்கும். அதை ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. நீட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குபியூல் அப்படிங்கிற ஒரு மஞ்சரி அமைப்பு காணப்படும். நீட்டம் வந்து டயசியஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல், யூசுவலி டயசியஸ். ஒரு சிலதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேரா இருக்கலாம். மோனோசியஸ் சம் பீசிஸ் நீட்டம். ஒரு சில பீசிஸ்ல வந்து நம்ம மோனோசியஸ் கேரக்டர் நம்ம பார்க்கலாம், ஆனா மோஸ்ட்லி வந்து நமக்கு டயசியஸ். ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்டு இன் காம்பவுண்ட் ஸ்ட்ரோபேலை ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ். சரிங்களா, ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டு மஞ்சரி அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த குபியூல் சொன்ன இல்லையா, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. மேல் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் சரௌண்டட் பை த பீரியாந்த், அதாவது ஒரு ஆண் மலரை சூழ்ந்து பீரியாந்த் பூவிதழ் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணலாம்னா காணப்படலாம் அப்படிங்கிறாங்க. இதுல ஈச் மேல் ஃப்ளவர் கண்டைன் த ஆந்த்ரோபோர் வித் 1 to 8 சினாஞ்சியா அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. அந்த ஸ்போரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கவர் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் சினாஞ்சியா. அந்த இடத்துல எழுதுங்க, ஸ்போர்களை சூழ்ந்துள்ள அமைப்பு, அதுக்கு பேர் என்னன்னா சினாஞ்சியா. இது எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ல இருந்து 8 வரைக்கும் சினாஞ்சியா இருக்கு. ஓவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆத்தோட்ரோபஸ். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஜிம்னோஸ்போம்ல வந்து ஆத்தோட்ரோபஸ் ஓவியல் தான் பார்க்கிறோம். அடுத்து நியூசெல்லஸ் ஆஃப் த ஓவியல். நியூசெல்லஸ் அப்படிங்கிற வேலையை நமக்கு வந்து அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா உணவு ஊட்டமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இது எண்டோஸ்போமுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரி, எப்பயுமே ஸ்போரோபைட்ல இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ல பிரசன்ட் ஆகும். ஸோ நியூசெல்லஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் நேச்சுரலா அரேஞ்ச் ஆகும். எண்டோஸ்போம் தான் ஹாப்ளாய்டா இருக்கும். இப்போ ஸ்போரோபைட்ல இருந்து உருவாகுது அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு, சம்திங் ராங் நினைக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுங்க.
அடுத்தது நமக்கு மைக்ரோஃபில் பொறுத்த வரைக்கும் each ovule remain project to form the long bristle like tube. மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டயக்ராம் போடுவோம் இல்லையா, கீழே வந்து நமக்கு எப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல கீழே வந்து மைக்ரோஃபைல் இருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இங்கதான் மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இப்ப இது மைக்ரோஃபைல், இந்த இடத்துக்கு பேரு. இந்த மைக்ரோஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய மேல் கேரக்டர் வந்து என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளதான் என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் போலன் டியூப் கண்டெயின் த 2 மேல் நியூக்ளியை. சரிங்களா, போலன் டியூப்ல வந்து எத்தனை மேல் நியூக்ளியை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 மேல் நியூக்ளியஸ் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். யூனிசெல்லுலார் பிரைமரி சஸ்பென்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த எம்பிரியோ. அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கார்டிடன் ஆர் பிரசன்ட் இன் த எம்பிரியோ. இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஜிம்னோஸ்போம்ல. இப்ப 2 மேல் நியூக்ளியை இருக்கு, அப்படி இருந்தும் ஏன் வந்து நமக்கு எண்டோஸ்போம் வந்து ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள் மாதிரி ட்ரிப்ளாய்டா இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எண்டோஸ்போம்ங்கிறது எப்போ உருவாயுது அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். அது உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்போம் உருவாயிருது. அதனால இங்க என்ன நடக்கிறது இல்ல அப்படின்னா நமக்கு அந்த இரண்டாம் நிலை, அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, அப்ப நமக்கு ஜிம்னோஸ்போம் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது நடக்கக்கூடிய இரண்டாம் நிலை கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து யூனிசெல்லுலார் பிரைமரி சஸ்பென்ஸ் ஆர் இஸ் பிரசன்ட் இன் த எம்பிரியோ. 2 கார்டிடன் பிரசன்ட் இன் த எம்பிரியோ. மொத்தம் எத்தனை அப்படின்னா 2. எத்தனை கார்டிடன் அப்படின்னா நமக்கு வந்து செக் மார்க், டைப் டெக்ஸ்ட், கிராஸ் மார்க். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை கார்டிடன் அப்படின்னா 2 கார்டிடன் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை அப்படின்னா மேல் நியூக்ளியர் 2 மேல் நியூக்ளியர். அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது கிட்டத்தட்ட ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 300 பிசியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தியோப்ராசஸ், அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாமே இந்த பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நேக்கடு, திறந்த அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சீட் அந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோபைட்டா சீட் பிளான்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுல வந்து முக்கியமா பாருங்க, இது ஓவியூல் என்ன அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பொதுவாகவே நமக்கு வந்து ஜிம்னோஸ்போம் அப்படின்னாலே எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுறது எப்ப அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முன்னாடியே உருவாயிரும். சரிங்களா, இதை ஒண்ணு பார்த்து வச்சுங்க. ஓவியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் உடைய கேரக்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. அதாவது பரிமாண வளர்ச்சி பிரகாரம் இந்த தாவரம் வந்து அடுத்து என்னவா மாறப்போகுது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் மூடிய விதை கொண்ட தாவரங்களா நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா மாறப்போகுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இதுல சும்மா பார்த்து வச்சுங்க போதும். இதுல அப்படியே நிறைய நான் கொடுத்துருப்பேன், அதையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஜெனரல் கேரக்டர்ல இருந்து நமக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபைனஸ் கேரக்டர் வந்து இருக்கு, இம்பார்ட்டன்ட் இருக்கு, நிறைய விஷயம் நாங்கள் இதுல கொடுத்துருப்பேன்.
ஜெனரல் கேரக்டர் பார்க்கணும், பிளஸ் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது சைக்கஸ் பைனஸ் நீட்டம் 3 பீசஸ்மே பார்க்கணும். பிளஸ் இன்க்ளூடிங் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சிங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்து நான் UGTRPல பிரியோஃபைட்டோடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணிடுறேன்.